விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாற்றங்காலில் ஆரம்ப கட்டத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது ஒரு 20 நாள் பக்கமானதுக்கப்புறம் என்ன மருந்து அடிக்கலாம், பூச்சி வராமல் அதை தடுக்கிறதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு, அதாவது விவசாய நண்பர்களுக்கு, முக்கியமாக நெல் நடவு பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன மருந்து அடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? அது என்ன மருந்து அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி, அது எந்த காலகட்டத்தில நம்ம அடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல விதை நெல் தெளிச்சு 25 நாள் தாண்டிருச்சுன்னா, இந்த மருந்து அடிக்கலாம். அதாவது நாத்தங்காலா இருக்கிறப்ப, அந்த நாற்று நம்ம நடுறதுக்கு முன்னாடி அடிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நடவு நட்டதுக்கு அப்புறம் 25 நாள் கழிச்சு நம்ம வந்து அடிக்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போது என்ன மருந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என் கையில் இருக்க இந்த 2 மருந்து தான் நம்ம அடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்டப் ஹைட்ரோக்ளோரைட் 50% எஸ்பி. இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. ரெண்டாவது பிளான்ட் வைட்டலைசருங்கிற மருந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நல்ல சத்து மருந்து. முதல்ல கார்டப் ஹைட்ரோக்ளோரைடை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து பூச்சிகள் இடத்துல முதல்ல எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சிஸ்டமிக்காகவும் வேலை செய்யும், கான்டாக்டாகவும் வேலை செய்யும், டிரான்ஸ்மினர் ஆக்ஷனாகவும் வேலை செய்யும். சிஸ்டமிக் அப்படின்னா உள்புறத்தில் ஊடுருவோம். இந்த மருந்து உள்புறத்தில் உள்ள பூச்சிகளை அழிக்கும். ரெண்டாவது கான்டாக்ட் அப்படின்னா வெளிப்புறத்தில் உள்ள பூச்சிகளை அழிக்கும். அதாவது இலையில் இருக்கிற பூச்சிகள், அப்படி இல்லைனா இலையில் பற்றி தொற்றி கொண்டு இருக்கிற பூச்சிகள், இதை வந்து அழிக்கும். இந்த மருந்து சிஸ்டமிக்காக எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, நெல் பயிரில் ஊடுருவி போயிட்டு அதில் இருக்க குருத்து புழுவை வந்து அழிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம இந்த மருந்தை நெற்பயிர்களுக்கு அடிக்கும் பொழுது அது வந்து உட்பரவி உள்ளே சென்று அங்கே உள்ள பூச்சிகள்லாம் வந்து அழிக்குது. வெளிப்புற பூச்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆங்கிலத்தில் லீஃப் ஃபோல்டர்னு சொல்லுவாங்க, தமிழில் இலை சுருட்டு புழு. அந்த பூச்சிகளை அழிக்க ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த மருந்து நெற்பயிர்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, ஒரு ஏக்கருக்கு 200லேருந்து 250 கிராம், அதாவது ஒரு 10 லிட்டர் கேன் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 20லேருந்து 25 கிராம் நம்ம இந்த மருந்தை மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய பயிர்களுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மருந்தை தனியாக அடிக்கிறது மட்டும் இல்லாமல், இது கூட லாம்டா சைக்ளோத்ரின் மருந்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கிறப்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்மளுடைய நெற்பயிர்களுக்கு. பெரும்பாலும் நெற்பயிரோட அடிப்பகுதியில் குருத்துப்புழு இருக்கிறதுனால வயலில் உள்ள தண்ணீரை வடிய விட்டுட்டு இந்த மருந்து அடிக்கிறப்ப நல்ல வேலை செய்யும். ஃபஸ்ட் டைம் இதே மருந்து அடித்து சரியாக 25 நாள் கழித்து ரெண்டாவது மருந்தாக கூட திருப்பி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான் மக்களே, இந்த விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நான் நினச்சேன். அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.